வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நம் சமகாலத்தில் வாழ்ந்த சமரசமற்ற போராளி, பாட்டாளி வர்க்கத்தின் நலனுக்காக தம் வாழ்வை ஈகம் செய்த தியாகம் பெருஞ்சீலர் நல்லக்கண்ணு. முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் புகழாரம். தமிழ்நாட்டின் உயரிய விருது பெற்ற நம் தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழி அனுப்பி வைப்போம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நல்லக்கண்ணு மறைவு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேரிழப்பு என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. நல்லக்கண்ணுவை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. தோழர் RNK அவர்களுக்கு ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள். சென்னை பாலன் இல்லத்தில் நல்லக்கண்ணுவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவிப்பு. பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு மருத்துவ ஆய்வுக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் எனவும் பேட்டி. சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்க இருக்கிறோம். அவரது உடல் ஏற்கனவே எழுதி வைத்தபடி அவரது உடலை வழங்கியிருக்கிறார். மருத்துவ ஆய்வுக்காக வழங்கியிருக்கிறார். எண்ணற்ற அடக்குமுறைகளை கடந்து எவராலும் குறை சொல்ல முடியாத ஒரு மனிதராக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு என சீமான் புகழஞ்சலி. தனது உடலை கூட கொடையாக கொடுத்தவர் எனவும் உருக்கம். எங்களை போன்ற பிள்ளைகள் முன்னெடுத்த போராட்டங்களில் கூட இந்த தலைமுறை பிள்ளைகளோடும் போராட்டங்களில் பங்கேற்ற பெருந்தகை. எவராலும் குறை சொல்ல முடியாத ஒரு மனித புனிதர். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவு எதிரொலி. சென்னையில் உள்ள பால நிலத்தில் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கொடி. தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்ந்த சிறந்த பண்பாளர் நல்லக்கண்ணு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி. அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் தருகிறோம் என பிரதமர் கூறியது போல் தற்போது வெரைட்டியாக எடப்பாடி பழனிசாமி வடை சுடுகிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 என்ற EPS வாக்குறுதியை மறைமுகமாக சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பழனிசாமி அவர்களும் வாய்க்கு வந்தபடி வெரைட்டியா இப்ப வடை சுட்டுட்டு இருக்காரு. இந்த வடைகளை எல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜக இருக்கும் மாநிலத்தில் வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருந்தால் அங்கு பாஜக இருக்காது எனவும் விமர்சனம். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் தாழ்த்தி வீழ்த்தணும்னு பாஜக நினைக்குது. ஏன்னா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக இருக்காது. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது, அங்க வளர்ச்சி இருக்காது. தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டை சிலர் தொடர்ந்து வட்டமிட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வர ஆரம்பித்து விட்டார். அவர் வருகையால் அவர்களது கூட்டணி கட்சிகளை பயப்படுவதாகவும் சாடல். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் வரப்போர். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? எவ்வளவு அதிகமா பிரதமர் அவர்களுக்கு வராரோ அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசத்துல NDA கூட்டணி தோல்வி அடையும். பூஜ்ஜியமும் சேர்ந்தால் பூஜ்ஜியம்தான், ராஜ்யம் கிடைக்காது.
அதிமுக பாஜக கூட்டணியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. நாம் என்ன சாப்பிட வேண்டும் என முடிவு செய்ய இவர்கள் யார் என பீகாரில் இறைச்சி விற்பனைக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் காட்டம். இப்படி ஒரு கட்டமைப்பை தமிழ்நாட்டில் அமைக்க பாஜக தவிப்பதாகவும் சாடல். பீகார்ல துணை முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல இறைச்சி கடைகள் இருந்தா அகற்றுவோம்னு பேசி இருக்கிறார். நாம என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? இப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலையும் கட்டமைத்து விடத்தான் அவங்க தவிக்கிறாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசுல மத நல்லிணக்கம் ஒற்றுமையும் பேணப்படுது. மகளிர் உரிமை தொகையாக 5000 வழங்கியது சூப்பர் ஹிட் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஆரம்பத்தில் கிண்டல் அடித்தவர்கள் தற்போது எங்களால் தான் கிடைத்தது என கூறுவதாக விமர்சனம். அதுக்கு நாங்க தான் காரணம் சொல்றாங்க. இப்போ எங்களால தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன வேணாலும் சொல்லி புலம்புங்க, எங்க திட்டங்கள் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர் ஹிட். மகளிர் உரிமை தொகையை 3 மாதம் நிறுத்தி வைக்க சூழ்ச்சி நடந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாம் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கால் மக்கள் மகிழ்ச்சி உள்ளனர் என்று நெகிழ்ச்சி. தேர்தலை காரணமாக காட்டி மகளிர் உரிமை தொகையை 3 மாசத்துக்கு நிறுத்தி வச்சிடலாம், மக்களுக்கு திமுக அரசு மேல அதிருப்தியை உண்டு பண்ணி கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம் அப்படின்னு. நாகர்கோவிலில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 294 கோடி மதிப்பிலான 1237 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையர்கள் 7 பேருடன் 3 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகை. சென்னையில் தேர்தல் அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் குழு நாளை மறுநாள் நாளை ஆலோசனை. மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி நடைபெறும் கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க 1 நாள் பயணமாக வர உள்ளதாக தகவல். வருகிற சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் தலைமையிலான பாமக யாருடன் கூட்டணி? நாளை காலை தைலாபுரத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என ராமதாஸ் தரப்பு தகவல். கிடைக்கும் வாகனங்களில் பயணித்தால் இலக்கை அடையவே முடியாது. நமக்கான வாகனம் இதோ அருகில் வந்துவிட்டது, அதில்தான் பயணிக்க இருக்கிறோம். கூட்டணி தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தமது தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாக சூசக அறிவிப்பு. பாமக கட்சி பெயர், சின்னம், கொடி பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் வழக்கு. தேர்தல் ஆணையம் அன்புமணி பதிலளிக்க சென்னை நகர உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. கமலஹாசனின் புகைப்படம், பெயரை வணிக ரீதியில் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. மறு உத்தரவு வரும் வரை தடை நீட்டிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரண்டு நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இஸ்ரேல் அரசு சார்பில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு.
மார்ச் மாத இறுதி முதல் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இரவு நேர விமான சேவையை தொடங்க உள்ளது இண்டிகோ நிறுவனம். திமுக எம்பி கனிமொழி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. தங்கள் நாட்டு பொருட்கள் மீது அதிபர் டிரம்ப் ஒருதலைபட்சமாக விதித்துள்ள வரியை கைவிட சீனா வலியுறுத்தல். அமெரிக்காவுடன் மற்றொரு சுற்று வர்த்தக பேச்சு நடத்த தயார் என்றும் சீன வர்த்தக அமைச்சகம் அறிவிப்பு. ப்ரோகோட் பட தலைப்பு விவகாரத்தில் டில்லி மதுபான நிறுவனத்துடன் சமரசம். தலைப்பு விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்ற நடிகர் ரவி மோகன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.